அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் 30:11. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த வேத பகுதியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிற பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய புலம்பல் களிப்பாய் மாறும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே சிலவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து, உங்க வாழ்க்கையில எதெல்லாமோ செய்து நீங்க தோல்வி அடைந்து, சிலவங்க பிள்ளைகளை நினைத்து புலம்புகிறவர்கள் உண்டு, சிலவர்கள் கணவர்களை நினைத்து புலம்புகிறவர்கள் உண்டு, வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்க உண்டு. எல்லா நிலைமைகளிலும் எதெல்லாமோ செய்தும் முன் வர முடியாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் நம்ம புலம்புறோம் அப்படின்னா, எங்கேயோ நாம் தோல்வி அடைந்து இருக்கிறோம், எங்கேயோ நாம் எதையோ இழந்து இருக்கிறோம், நாம் முன்னாடி வர முடியாம நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம், நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பல், உன் தோல்வி உனக்கு வெற்றியாய் மாறும். உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உனக்காக கிரியை செய்து உன்னுடைய புலம்பலை களிப்பாய் மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, எங்க எல்லாம் நினைத்து நீங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எதையும் நினைத்து நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, உங்களால் முன்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்ல விரும்புகிறார், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இன்னைக்கு நாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், நம்மை பார்த்து நம்மை நண்பர்கள் நம்மளை அவமதித்து கொண்டு இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ முன்னாடி வர முடியாது என்று சொல்றாங்க, ஒரு நாள் நீ நிம்மதியை பார்க்க முடியாது என்று சொல்றாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உன் நண்பர்கள் அனைவருமே உன்னை பார்த்து உனக்கு எதிராய் பேசுகிற பொழுதும், ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு முன்னால வர முடியல, நான் எதெல்லாம் செய்தனோ அங்க எல்லாம் நான் தோல்வியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் புலம்புகிறதை விட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். ஆம், இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக இருப்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சோமோ, யாரு முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சோமோ அவங்க முன்னாடி நம்மை எடுத்து நிறுத்தி நம்மை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவருடைய சமூகத்தில் இருப்பீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்தோஷமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க உறுதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய சந்தோஷம் நீடித்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை கேட்டு உமது பிள்ளைகள் அநேக இடங்களில தோல்வி அடைந்து, ஆண்டவரே, அநேக பிரச்சனைகள் மத்தியில் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு அவங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக நீர் மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எதிராய் நிற்கிற தடைகளை உமது நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன். ஆண்டவரே, நீங்க சந்தோஷத்தோட நடத்துங்க. அவர் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இந்த நாள் அவருடைய சந்தோஷத்தின் நாளாய் நீர் மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.